நாடு. தியாகம் எனும் திரியிட்டு குருதி எனும் நெய்யூற்றி நாடெனும் மகளினிலே சுதந்திர தீபம் ஏற்றி தங்கள் இன்னுயிர் ஈந்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர். அந்த தியாக சுடர்களில் முத்தான 3 முத்துகளையும் அவர்கள் செய்த தியாகங்கள் தான் என்ன என்பதையும் தங்கள் முன் காட்சிப்படுத்த அல்ல அல்ல வாழ்ந்து காட்டிட வருகின்றனர் என் பள்ளியின் சொத்தான மாணவ மாணவியர். மக்கள் மகிழ்ச்சியாக நடமாடிக்கொண்டிருக்கின்றனர். பெரியவர்கள் இருவர் பார்க்கில் நடைபயிற்சியை முடித்து பேசிக் கொண்டுள்ளனர். அப்போது காட்சி 1. கதாபாத்திரங்கள் பெரியவர்கள் இருவர், கல்லூரி மாணவி, பள்ளி செல்லும் சிறுவன். என்னப்பா மாணிக்கம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அப்படி பார்க்குற? அடாமாப்பா, நம்ம மக்களை பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷம் எல்லாம் அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கலையே. நம்மளை பெற்றவங்களும் பெரியவங்களும் இந்த சுதந்திரத்துக்காக பட்ட பாடுங்க இருக்கே, அப்பப்பா அதை வார்த்தையால் சொல்ல முடியாதுப்பா, சொல்லவே முடியாது. வார்த்தையால சொல்ல முடியலன்னா என்ன தாத்தா, பேசாம வாட்ஸ்அப்ல சொல்லிருங்க. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு பேசுறீங்க. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான், எல்லாத்துலேயும் வேடிக்கை. சரியா சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிற சுதந்திரமான மூச்சு காத்துல ஆயிரம் தியாகிகளின் மூச்சு காத்து கலந்துருக்கு தெரியுமா? என்னது மூச்சு காத்தா? என்ன தாத்தா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து விடுதலை வாங்கி தரத்துக்கு உசுரை கொடுத்தவங்களோட மூச்சு காத்துனால தான் நாமெல்லாம் நிம்மதியா சுதந்திரமா வாழ முடியுது. நாம மட்டும் நல்லா இருந்தா போது நினைக்காம நம்ம நாடும் நல்லா இருக்குன்னு நினைச்சதுக்கு அவங்களுக்கு நாம தலை வணங்கணும் தாத்தா. என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, அவங்கள பத்தி சொல்லுங்களேன், கேட்க ஆசையா இருக்கு. அம்மாடியோ, எல்லார பத்தியும் சொல்லணும்னா என்னால முடியாதுமா. வேணும்னா எனக்கு தெரிஞ்ச 3 பேரை பத்தி சொல்றேன், கேளுங்க. முதல்ல பாஞ்சாலக்குறிச்சி ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்ம மகாராசா. காட்சி 2. வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசவை. கதாபாத்திரங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர் மனைவி ஜக்கம்மா, தம்பி ஊமைத்துறை, அமைச்சர்கள் இருவர், வாயிற் காப்பாளர்கள் இருவர், கவரி வீசும் பெண்கள். வாயில் காப்புறனா செக் பண்ண. பாஞ்சாலங்குறிச்சியின் பாதுகாவலன், விண்ணவர் போற்றும் மன்னவன், குடிமக்களை காக்கும் தென்னவன், அஞ்சாத சிங்கம், அகிலம் போற்றும் தங்கம், ஸ்ரீ ஸ்ரீ வீரபாண்டிய கட்டபொம்ம மகாராஜா வருகிறார். பராக் பராக் பராக். அமைச்சர்களே, மக்கள் அனைவரும் நலம் தானே? அண்ணா, தங்களின் ஆட்சியில் மக்கள் நலனுக்கு குறைவில்லை. ஆனால் என்ன தம்பி ஆனால் என்ற தயக்கம்? வேறென்ன, எல்லாம் அந்த பாலாய் போன ஆங்கிலேயன் தான். என் தாய் மண்ணில் பிழைக்க வந்தவனுக்கு என்னவாம்? நாம் அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டுமா? அரசே, அதற்கு நாம் மறுப்பதால் தங்களை நேரில் காண தூது அனுப்பியிருக்கிறான். அப்படியா? அமைச்சரே, நாளை அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். உத்தரவு மகாராஜா. காட்சி 3. இடம் ஜாக்சன் துறை அரண்மனை. கதாபாத்திரங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜாக்சன் துறை, சிப்பாய்கள் இருவர்.
வரட்டும் சிப்பாய், நீங்கள் அனைவரும் மறைந்து கொள்ளுங்கள். ஆசனங்களையும் அகற்றுங்கள். அவன் அமர ஆசனமே தரக்கூடாது. நீர்தான் வீப்பாஞ்சே கஜபமனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏது வெகு தூரம் வந்திருக்கிறீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேணும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவினம். உன்மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். என்ன? எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன்னிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசின் கீழரசாய் இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணமும் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் கட்டவில்லை. மேன், கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனி வாழ்வோருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாவனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை! துடிக்கிறது மீசை, அதை அடக்கு அடக்கு என்ற நட்பு நாடி வந்த உறவுமுறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. யாரங்கே சிப்பாய்? இவனை இப்போதே கை. மானம் அழிந்து விடுவேடா மரத்தமிழனுக்கு. மடியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். அஞ்சாத நெஞ்சமுடன் ஆங்கிலேயனை எதிர்த்து போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் இறுதியில் கயத்தாறு என்ற இடத்தில் மரண தண்டை அளிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். 4 கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் இத்திருப்பெயரை உச்சரிக்கும் பொழுதே நம் உள்ளமெங்கும் சிலிர்க்கும். விடுதலை போரின் பொன்னேட்டில் வைர எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட அற்புத பெயர். வழக்கறிஞராய் செல்வ செழிப்பில் சீமானாய் வாழ்ந்த அவர் செக்கிழுத்த செம்மலாய் மாறிய கதை தெரியுமா உங்களுக்கு? பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் என்ற ஆங்கிலேயர்களின் கப்பல் கம்பெனிக்கு எதிராக சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் கம்பெனியை ஆரம்பித்து ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்தார். கதாபாத்திரங்கள் வ.உ. சிதம்பரனார், அக்கால பெண்கள் மூவர், மகாகவி பாரதியார். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம் என்ற பாடல் ஒலிக்கிறது. வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று காட்சி 5. இடம் நீதிமன்றம். ஆங்கில அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார் வ.உ. சிதம்பரனார். கதாபாத்திரங்கள் நீதிபதி, உதவியாளர், வ.உ. சிதம்பரனார், அக்கால பெண்கள், போராட்டக்காரர்கள். மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். கேட்டியா? நம்ம வாவு செய்யாவ ஜெயில போட போறாங்களாம். ஆமாடி, நானும் கேள்விப்பட்டேன். என்னத்த சொல்ல, நல்லதுக்கே காணோம் இல்ல.
வாங்க வாங்க, ஐயாவை உள்ள கூட்டு போறாங்க. என்னதான் நடக்க போகுதோ தெரியலையே. வாவு சிதம்பரம், வாவு சிதம்பரம், வாவு சிதம்பரம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஓ, நீதான் வாவு சிதம்பரமோ? ஏன் அதில் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகமா? ஆன்சர் மை கொஸ்டின் மேன். என்ன எதிர்த்து கேள்வி கேட்குற? ஆம், எங்க கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சிருக்க அண்ட் எல்லா லேபர்ஸையும் எங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுருக்க. நீ நிறைய தப்பு பண்ணிருக்க மேன், நிறைய தப்பு பண்ணிருக்க. என்ன, என் தாய் திரு நாட்டில் நாங்கள் சுயமாக ஒரு கப்பல் கம்பெனி நடத்தியது குற்றமா? வெட்கம், வேதனை. நீங்கள் யார் எங்களை குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்ல? உடல் மண்ணுக்கு, உயிர் என் தாய் திரு நாட்டிற்கு. வந்தே மாதரம், வந்தே மாதரம். கோஷம் போறத நிறுத்து. உனக்கு இப்போ உன்னை பனிஷ் பண்ண போற. 2 times லைஃப் டைம் ப்ரிசன், டோட்டலா 20 years. Now the court is adjourned. காட்சி 6. இடம் சிறைச்சாலை. சிறையில் கல்லுடைத்தார், செக்கிழுத்தார் சிதம்பரனார். அவர் பட்ட பாடுகளை நீங்களே பாருங்களேன். அன்னையின் அடிமை விலங்கை அறுத்தெறிய தம் ஈந்தார். காட்சி 7. நம் நாட்டின் விடுதலைக்காக உயிர் மூச்சு தந்தவர்கள் மத்தியிலே நம் தேசத்தின் கொடி காக்க தன் இன்னுயிரை தந்த ஒரு மைந்தன், திருப்பூரின் திருமைந்தன் திருப்பூர் குமரன் அவர்கள் தன் 28ஆம் வயதிலேயே அந்நியரின் தடியடிக்கு தன் உயிரையே தியாகம் செய்தார். நாடு காக்க வீடு துறந்து புறப்பட்ட மகனிடம் அவன் தாயார். இடம் திருப்பூர் குமரனின் இல்லம். கதாபாத்திரங்கள் திருப்பூர் குமரனின் தாய் திருப்பூர் குமரன். மகனே குமாரா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளப்பா. சொல்லுங்கள் அம்மா, அன்னையின் சொல்லுக்கு மறு சொல் இல்லை. குமாரா, இன்று நடக்கும் போராட்டத்துக்கு நீ செல்ல வேண்டாமேப்பா. அம்மா, தங்களின் ஒரு மகனை எண்ணி கலக்கமா? என் பாரத தாயின் 1000 பிள்ளைகளை காக்க யாரம்மா இருக்கிறார்கள்? என்னை மன்னியுங்கள், நான் சென்றே ஆக வேண்டும். குமாரா, நாடு காக்க செல்லும் மகனே, உன்னை பெற்ற நாளை விட இன்று தானப்பா நான் மிகவும் மகிழ்கின்றேன். சென்று வா மகனே, வென்று வா. காட்சி 8. கதாபாத்திரங்கள் திருப்பூர் குமரன், போராட்டக்காரர்கள், காவலாளிகள். வெள்ளையனே, வெள்ளையனே, பாரத் மாதா கி வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஹே மேன், என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ற? இது எங்க கவர்மெண்ட். யூ ஸ்லேவ், ஷட் அப் அண்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். என்ன சொன்னாய்? இது உங்கள் அரசாங்கமா? என் பாரத தாய் உங்களுக்கு அடிமையா? வேதனை, வெட்கம், அவமானம். வாணியம் செய்ய வந்த நீங்கள் வெறும் வியாபாரிகள். எங்கள் நாடு எங்களுக்கு. குமரா, அவன்கிட்ட என்னப்பா பேச்சு? போடுங்க கோஷத்தை. வெள்ளையனே, வெள்ளையனே, வந்தே மாதரம். கையில இருக்கிற கோடியை போட்டு எல்லாரும் ஓடி போறீங்களா? இல்ல தடியால உன் மண்டையை உடைச்சி ஓட வைக்கவா? என்ன, என் தாய் நாட்டின் கொடிய கீழே போடணுமா? என் உயிரே போனாலும் அது நடக்காது. இப்படியா? உன்னதான் நல்லா கவனிக்கணும் மேன். உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. கொடி பிடித்து கொள்கை முழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்களின் தடியடிக்கா பயந்து விடும். இந்த கொடி சுதந்திரம் எனது பிறப்புரிமை என முழக்கமிட்ட திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி செக்கிழுத்த செம்மல் வாவுசி பிடித்த கொடி. இந்த கொடி எங்கள் அஞ்சானஞ்சன் வாஞ்சிநாதன் பிடித்த கொடி. என் உயிரே போனாலும் இந்த கொடியை விட மாட்டோம். வெள்ளையனே, வெள்ளையனே, பாரத் மாதா கி வந்தே மாதரம், வந்தே மாதரம். வெள்ளையனே, வெள்ளையனே, வந்தே மாதரம்.
மண்ணில் வீழ்ந்தான் மைந்தன், மாய்ந்தான் புதல்வன், உயிர் பிரிந்தும் விடவில்லை நம் தேசிய கொடியை. தியாகத்தினால் மாய்ந்த முத்துகளுக்கு நாம் அனைவரும் எழுந்து சொல்வோம் நம் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது.